வெல்கம் டு RGR Academy யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது RGR Academy தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் RGR Academy. நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட்ன்ற ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கூகுளில் வந்து இருக்கோம். நம்ம கூகுளில் வந்து NTA.NEET.nic.in அப்படின்றத நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் நேஷனல் எலிஜிபிலிட்டின்னு வருது பார்த்தீங்க. அங்கே கிளிக் பண்ணதுமே இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜை நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ற இது வரும். அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஓகே கேட்கும். அந்த ஓகே கொடுத்ததுமே நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் போடணும். இப்போ அப்ளிகேஷன் நம்பர் போடுறாங்க பாருங்க. அப்ளிகேஷன் நம்பர் போட்டதுமே கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். என்ன நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட்டு, அப்புறமா மந்த்து, அப்புறமா இயர் இது கொடுத்ததுமே அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் அப்படின்றது கேட்குது பாருங்க. செக்யூரிட்டி பின்ன்றது ஒன்றும் இல்லை, கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். அதை போட்டுட்டு கீழே சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த அட்மிட் கார்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அப்போ பர்சன் வித் டிசேபிலிட்டி, டைப்ஸ் ஆஃப் டிசேபிலிட்டி, அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, ஸ்கிரைப் ரெக்கார்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கேனிங்காக நம்மளுடைய ரோல் நம்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் இடத்துல சிக்னேச்சர் போட்டோ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்தது வந்து போட்டோ அப்லோட் ஆகாம சிக்னேச்சர் இல்லாம வந்தது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, NTA திருப்பியும் வந்து அதை இடத்துல வந்து எடுத்துட்டு ரீ அப்லோட் பண்ணிருக்காங்க. ரீ அப்லோட் பண்ணதுல கிளியரா வந்திருக்கு பாருங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் மீடியம், சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் போட்டிருக்காங்க, சில பேர் தமிழ் மீடியம் இருக்கிறவங்க கூட இங்கிலீஷ் போட்டிருக்காங்க, சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க தமிழ் போட்டிருக்காங்க. அது ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க 7/5/2023 கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு 1 மணிக்கு, சரியா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் அதுல கொடுத்திருக்காங்க 1:30 மணிக்கு மேல எக்காரணம் கொண்டு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் டைமிங், டெஸ்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5:20 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சென்டரோட நம்பர் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சென்டர் நேம் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா இருக்கும், அதை நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, காலேஜையோ இல்லைன்னா ஸ்கூலோ அது நேம் கொடுத்துட்டு எந்த ஏரியால அது வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்டெப்ஸ் பாருங்க, 1 2 ஸ்டெப் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னா படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா கீழே ஐ ஹவ் ரீட் த டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து போட்டோ ஒட்டணும். அது எப்ப என்ன போட்டோ ஒட்டணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் அஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி affixed before reaching the center. சென்டருக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அதுல என்ன பண்ணணும், போட்டோஸ் வச்சிரணும். அதுக்கப்புறமா கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் to be affixed before reaching the center. இப்ப போட்டோவும் தம்ப் இம்ப்ரெஷனும் வீட்ல இருந்து கிளம்புறப்பே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர். அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா to be signed on the day of examination in the presence of the invigilator கொடுத்திருக்காங்க. இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்க வந்து அந்த சிக்னேச்சர் பண்ணணும். அப்ப போட்டோவும் தம்ப் இம்ப்ரெஷனும் வீட்ல வச்சுட்டு போயிடுங்க. சிக்னேச்சர் பண்றது மட்டும் எங்க பண்ணணும், இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி பண்ணும். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் வருது. அந்த அடுத்த பேஜ்ல வந்து பேஸ்ட் கேண்டிடேட் போஸ்ட் கார்டு சைஸ். ஏற்கனவே நம்ம போஸ்ட் கார்டு அப்ளை பண்றப்ப போஸ்ட் கார்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த போஸ்ட் கார்டை நீங்க அந்த இடத்துல அஃபிக்ஸ் பண்ணிடணும், சரியா. அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க திருப்பியும் அகைன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்மளுடைய ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், டைம், அப்ளிகேஷன் நம்ம போட்டோம் இல்லையா, அப்ப இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், நம்மளுடைய ஃபாதர் நேம். சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபாதர் நேம் இனிஷியல்ல மாறி போச்சுன்னு சொன்னாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி எதனா இருந்தது அப்படின்னா NTA வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாத்துறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி கூட அந்த ப்ராசஸ் கூட நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் கேண்டிடேட், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹால்ல தான். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கேண்டிடேட் டு பி பேஸ்ட் லேட்டஸ்ட் என்னவோ நீங்க அப்ப ஒட்டுனீங்களோ அதே தான் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் வந்து போட்டோவும் கரெக்டா இருக்கான்னு அவங்க இன்ஷூர் பண்ணிப்பாங்க, அதை பாத்துக்கணும். இந்த கேண்டிடேட் சைன் வந்து அக்ராஸ் த போட்டோ லெஃப்ட் சைடு, எது வந்து இந்த நம்ம இப்போ மேல போஸ்ட் கார்டு சைஸ் ஓட்டுறோம் பாருங்க, அது வந்து லெஃப்ட் சைட்ல சிக்னேச்சர் நம்மளது வந்து அக்ராஸா பண்ணணும் சைட்ல, ரைட்டா. அதுக்கப்புறமா இன்விஜிலேட்டர் ஷுட் சைன் கேண்டிடேட் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு
ஸ்டூடெண்ட்டும் ரைட் சைடு வந்து இன்விஜிலேட்டரும் போடுவாங்க. அதெல்லாம் இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு பார்த்துப்பாங்க, அதனால பயப்பட தேவையில்லை. போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கான்றதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கிங்க போறதுக்கு முன்னாடி. அதே போல மேண்டேட்டரி வந்து இந்த இன்விஜிலேட்டர் கிட்ட இந்த அட்மிட் கார்டை நீங்க கொடுத்துடணும் வரப்ப, அதை பாத்துங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல மெயின் அப்படின்னா நம்ம சென்டர்ஸ்க்கு வந்து டீடைல்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம கொண்டு போகணும், போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அதை அஃபிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் மெயினா இருக்கா. அதுக்கு அடுத்தது கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மெயின். என்னென்ன கொண்டு போகணும் நீங்க, வாட்டர் பாட்டில் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அடிஷனல் போட்டோகிராஃப் நீங்க கொண்டு போகணும். என்ன எதுக்கு அப்படின்னா நம்ம அட்டண்டன்ஸ்ல சைன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன போட்டோ நீங்க ஓட்டுறீங்களோ அதே போட்டோ ஒன்னு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் சானிடைசர் கூட அலோடு. ஏன்னா இப்ப கோவிட் அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகுறதுனால என்ன பண்ணிருக்காங்க, வாட்டர் பாட்டில் உங்களுக்கு அலோ பண்ணிருக்காங்க. சானிடைசர் 50 ml நீங்க கொண்டு போறதுக்கு அலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அட்மிட் கார்டுல அந்த டெக்ளரேஷன் போட்டோ ஓட்டணும் பாத்தீங்களா, அந்த ரெண்டாவது பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ், அது ரெண்டுத்தையும் நீங்க A4 சைஸ்ல பிரிண்ட் எடுத்துட்டு கலர் இருந்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் ரெண்டுத்தையும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரிக்வயர்ட் டீடைல்ஸ். சரியா, அதெல்லாமே பாத்துங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கேட்டுங்க. அதுக்கப்புறம் PWD சர்டிபிகேட் அண்ட் ஸ்கிரைப் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி, ரைட்டா. அதுக்கப்புறம் ரஃப் ஒர்க் டு பி டன் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்லெட்லயே இருக்கும். தனியா எதுவுமே ரஃப் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பென்னு கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கிங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் வருது. கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 21 இது கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாத்தையும் படிச்சு பாத்துக்குங்க. ஓகேவா. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சரியா, எப்படி போட்டோ ஓட்டணும் அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கலாம். சரியா, தேங்க்யூ.